Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கணையாழியின் கடைசி பக்கங்கள். அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். செப்டம்பர் 1977 கரம் ஹவா MS சத்யுவின் கண்ணேஸ்வர ராமா, அனந்த்நாக், ஷபானா ஆஸ்மி, அமோல் பாலேக்கர், PV கரந்த் நடித்த அதே காரந்த் இசையமைத்து எடுக்கப்பட்ட கன்னட வர்ணச்சித்திரம். SK நாரிக் என்பவர் நாட்டுப் பாடல்களின் ஆதாரத்தில் எழுதியிருக்கும் நாவல் பிரிட்டிஷ் காலத்தில் தார்வார் பிரதேசத்தில் ஒரு கொள்ளைக்காரனை பற்றியது. திரையில் அதை சத்யு ஸ்டைலைஸ்டாக சொல்லியிருக்கும். முரட்டு சுபாவம் கொண்ட ராமன் கொள்ளைக்காரனாக மாறும் ஆரம்ப கட்டங்கள் விறுவிறுப்பாக செல்கின்றன. கிராமத்து பெரிய தனக்காரருடன் மோதி அடைபட்டு தப்பித்து கொள்ளை தலைவன் காரந்திடம் சரணடைந்து அவன் வைப்பாட்டி ஷபானாவை கண்டு பிரமித்து, இந்த கூட்டத்தில் எல்லாம் சொத்தும் பொது இவளை தவிர. ஷபானா புதிதாக வந்த ராமன் மேல் மோகம் கொண்டாலும், தலைவன் இறக்கும் தருவாயில் ராமனை தன் வாரிசாக நியமித்து சென்றாலும், அவள் ராமனிடம் இருக்க ஆசைப்படாமல் இறந்தவன் ரகசியமாக பள்ளம் தோண்டி புதைத்து வைத்திருந்த நகைகளுடன் இரவோடு இரவாக ஓடிப்போய் விடுவது கதையில் எதிர்பாராத ஆச்சரியம் தருகிறது. ஒரு பேலண்ட் பாணியில் ஃப்ளாஷ்பேக்கில் கதை சொல்லும் சத்யு முக்கியமான இந்திய டிரெக்டர்களின் சின்ன வரிசையில் சேருகிறார். கேமரா எப்படியோ அந்த பழைய பிரிட்டிஷ் காலத்தை தெரிவித்து விடுகிறது. மெலிதான டீஃபோக்கஸிங், மெலிதான கலர். நடுராத்திரியில் ஏரிக்கரையில் ஒரு கிராமமே எரிவதை காட்டும் காட்சி திடுக்கிட வைக்கிறது. கேமராக்கார அசோக் குஞ்சல், இன்ஷான் ஆர்யா மேற்பார்வை நிச்சயம் முன்னேறப் போகிறார். காரந்தின் சங்கீதம் சில புதிய உத்திகளை கையாளுகிறது. உதாரண சோக கட்டங்களில் ஸ்ருதி சேராத தம்புராவை உபயோகிப்பது. பின்னணி சங்கீதம் அளவாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் நிஜமாக இருக்கிறார்கள். இவ்வளவு கவனமாக சாமர்த்தியமாக எடுக்கப்பட்ட படம் முழுவதும் மனநிறைவு தரவில்லை. காரணம், கதாநாயகனை பித்தளை பாத்திர நகை திருட்டு கொள்ளைக்காரன் லெவலுக்கு மேல் உயர்த்தாமல் காட்டிவிட்டு சாகும் தருவாயில் அவனிடம் ஏகப்பட்ட உன்னத குணங்களை காட்டும்போது அவன் மேல் அனுதாபம் பிறப்பதில்லை. இருந்தும் கன்னடம் தமிழ் சினிமாவிலிருந்து எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதற்கு மற்றொரு உதாரணம் ராமா. டிசம்பர் 1977 கிரிஷ் காசரவள்ளியின் கட்ஷராத்தா மற்றொரு கன்னட படம். மைல்கல் என்று சற்று தயக்கத்துடன் சொல்லலாம். வேத பாடசாலை நடக்கும் வீட்டில் இருக்கும் இளம் பிராமண விதவை ஸ்கூல் வாத்தியாரான சூத்ரனுடன் கள்ளத்தொடர்பு கொண்டு கர்ப்பமானதை அறிந்து பிராமண சமூகம் அவளை ஜாதி பிரஷ்டம் செய்து, அவள் உயிருடன் இருக்கும்போதே அவளுடைய பானையை உடைத்து சிரார்த்தம் செய்து மொட்டையடித்து விடுவது கதையின் சுருக்கம். சினிமாவில் இதை பெரும்பாலும் வேத பாடசாலைக்கு படிக்க வந்திருக்கும் ஒரு சின்ன பையனின் கோணத்திலிருந்தே காட்டியிருக்கிறார்கள். அந்த பையனை மிக திறமையாக டைரக்ட் செய்திருக்கிறார் கிரீஷ். அவனுடைய அறியாமை, அனாதைத்தனம், ஆர்வம், விளையாட்டு, துக்கம். பெரிய பையன்கள் அவனை வேறு வேறு விதத்தில் துன்புறுத்துவது, பயமுறுத்துவது, இரவில் அவனை தடவி பார்ப்பது எல்லாவற்றையும் மென்மையாக அழுத்தமாக காட்டியிருக்கிறார்கள். UR அனந்தமூர்த்தியின் கதை, காரந்தின் இசை, இளைஞர்களான ராமச்சந்திர குல்கர்ணியின் கேமரா, படத்தொகுப்பு, காசரவள்ளியின் திரைக்கதை, டைரக்ஷனில் சத்யஜித்ரேயின் பாதிப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் இதுதான் டிரெக்ஷன் என்று கட்டாயப்படுத்தி சில காட்சிகளில் காட்டுவதில் கொஞ்சம் அமைச்சூர்த்தனம் தென்படுகிறது. ராமச்சந்திராவை பாலு மகேந்திரா கோகிலாவுடன் சிறந்த கேமராக்கார இளைஞர்களின் பட்டியலில் சேர்க்கலாம். பிகட்ரி என்பது எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் வெளிவந்த கன்னட புதிய அலை படங்கள் அத்தனையும் பிராமண சமூகத்தை மட்டும் குறிப்பாக தாக்குகின்றன. இந்த படத்தில் வேதம் படிக்கும் குடுமி வைத்த பிராமண சிறுவர்கள் பீடி பிடிப்பதையும் அனாவசியமாக ஷாக் வேல்யூவாக காட்டுகிறார்கள். மற்ற சமூகத்தை பற்றி இப்படி காட்டினால் நிச்சயம் தியேட்டரை கொளுத்தி விடுவார்கள். பிராமணர்கள் எஷ்டு சென்னாக மாடுதாளே என்று ரசிப்பார்கள். படம் பொதுவாக மார்பிடாக இருக்கிறது. ரேயின் பார்வையில் இருக்கும் சிம்பத்தி, ஹியூமனிசம் இதில் இல்லவே இல்லை. ஜனவரி 1978 இந்திரா பார்த்தசாரதிக்கு பரிசு கிடைத்திருக்கிறது. அகாடமி சென்ற வருஷங்களில் நாராக கிழித்தவர்கள் இந்த வருஷம் அதை போற்ற வேண்டும். மாட்டார்கள், சும்மா இருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், வெல் டன் அகாடமி. பார்த்தசாரதியின் இலக்கிய படைப்புகளை திருப்பி பார்ப்பதற்கு இது தக்க தருணம். பார்த்தசாரதியின் கதை மாந்தர்கள் பலர் கோழைகளாக இருப்பார்கள். உண்மையை சந்திக்க தயங்குவார்கள். அவர்கள் பேச்சில் சினிசிசம் நிறைய இருக்கும். பார்த்தசாரதியின் உரைநடையில் சம்பாஷணைகள் மிக அழுத்தமாக இருக்கும். வர்ணனைகளில் சற்று அவசரம் காட்டிவிட்டு சீக்கிரமே உரையாடலுக்குள் நுழைந்து விடுவார். எல்லா பாத்திரங்களுக்குள்ளும் கொஞ்சம் இருப்பார். நம் தின வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வதும் பழகிக்கொள்வதும் உள்ள பாசாங்களின்
வாசாங்குகளையும் மெலிதான அபத்தங்களையும் மிக திறமையாக சுட்டிக்காட்டக்கூடியவர். அவர் சிறுகதையில் எனக்கு பிடித்தது பிரயாணம். அம்மா இறந்ததும் குடும்பத்தினரை பாதிக்கும் விதங்களை வர்ணிக்கும் கதை. குறு நாவல்களில் ஊனம், நாவல்களில் தந்திரபூமி, நாடகங்களில் மழை. கிளரி ஹியூ என்பது ஒருவித வேடிக்கை பாட்டு. ஜேசி பென்ட்லி என்கிற எழுத்தாளர் பிரபலமானவர்களின் பெயர்கள் அமைத்து எழுதிய பாட்டுகளில் சிறந்த சென்ட் பால் தேவாலயத்தை நிர்மாணித்த சர் கிறிஸ்டோஃபர் ரென் பற்றியது. சர் கிறிஸ்டோஃபர் ரென் said, "I'm dining with some men. If anyone calls, say I'm designing St. Paul's." நாம் நேரிசை வெண்பாவில் இந்த மாதிரி பாட்டுகளை முயற்சிக்கலாம் என்று தோன்றுகிறது. 2 உதாரணங்கள். வள்ளுவர் வீட்டில் இருக்கையில் வாசுகியார் மெல்ல நடக்கிறார் என்றால் உள்ளே திருக்குறள் பாவ எழுதி கொண்டிருக்கும் போது குறுக்கிட்டால் கோபம் வரும். மீசா மறைந்து எமர்ஜென்சி விட்டு போய் தேசாயின் ஆட்சியில் சந்தோஷம் பேசாமல் பாத்திரம் ஒன்றை எடுத்து கொண்ட எல்லோரும் குடிக்க வரும். பிப்ரவரி 1978 ஃபிலிம் உற்சவத்தின் ஜூரத்தின் போது சென்னையில் 4 தினங்கள் இருந்தேன். எந்த படத்தில் எத்தனை அவிழ்த்து காட்டுகிறார்கள் என்றுதான் பெரும்பாலும் பேச்சு அடிபட்டது. சில படங்களில் செக்ஸ் எதுவும் இல்லாமல் பேசி 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 மாய்ந்ததால் ரசிகர்கள் நாற்காலிகளை உடைத்து தியேட்டரை சேதப்படுத்திவிட்டு வெளியே சென்றார்களாம். இங்கிலாந்தில் நான் பார்த்த படங்கள் நினைவுக்கு வருகின்றன. முதலில் அந்த படங்களின் அப்பட்டமான செக்ஷனை தாக்கியது. 2-3 படங்களுக்கு அப்புறம் அலுத்து போய் வால்ட் டிஸ்னி படங்களே தேவலாம் என்றாகிவிட்டது. ஜெர்மனியில் பிள்ளைகள் எல்லாம் தூங்கிவிட்டார்கள் என்று கேட்டுவிட்டு இரவில் டெலிவிஷனில் கூட இந்த எக்ஸ் படங்களை போட்டு காட்டுகிறார்கள். செக்ஸ் சாதனங்களையும் புத்தகங்களையும் பஜாரில் புன்முறுவலுடன் விற்கிறார்கள். நாடகங்களில் நிர்வாணம் சகஜமாக இருக்கிறது. தெருவில் போகும்போது கூட பெண்கள் தத்தம் அங்கங்களை தெரிவிப்பதில் தயக்கமில்லாமல் இருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து செக்ஸில் இருக்கும் ஆதாரமான கவர்ச்சியை அழித்து விடுகின்றன. ஒரு துப்பறியும் நாவலின் முடிவை முதல்லே சொல்லிவிடுவது போல ஆகிவிடுகிறது. பூர்ண விஸ்வநாதன் அவர்கள் என் ஓரங்க நாடகங்கள் 2 பிப்ரவரியில் நடத்தப் போகிறார். ஒத்திகையை பார்த்தேன். சென்னையில் வெவ்வேறு தூரங்களில் இருந்து வந்து அமைதியாக காத்திருந்த குழுவினர் ஒவ்வொருவருக்கும் ஆரம்பித்த உடன் மிகுந்த ஆர்வத்துடன் தத்தம் பாகங்களை செய்திருக்கிறார்கள். 2 ஒரு சிறுகதை எழுத்தாளன் முயன்று எழுதி பார்த்த நாடகங்கள். இவற்றை நடிப்பதில் ஏற்படும் சிரமங்கள் எனக்கு புரிந்தன. குறிப்பாக 2ஆம் நாடகத்தில் கியூ என்பதே இல்லாமல் இஷ்டத்திற்கு எழுதியிருக்கிறேன். எழுதப்பட்ட நாடகம் மொத்த முயற்சியில் 1/4 பங்குதான் என்று தெரிகிறது. அது நடிக்கப்படும் போது பூர்ணம் போன்றவர்களின் திறமையினால் வரிகளில் தொனியும் மெருகும் கூடி ஏற்படும் பரிணாமத்தை பார்த்தால் ஒழுங்காக ஒரு நாடகம் எழுதி கொடுத்திருக்கலாமே என்று தோன்றுகிறது. இந்த நாடகங்கள் வெற்றி பெற்றால் அது பூர்ணம் அவர்களே சாரும். தோற்றால் உடனே என்னை சுட்டிக்காட்டலாம். குங்குமம் இதழினர் திடீரென்று நடிகை சுஜாதாவை சந்திக்க அழைத்துச் சென்றனர். நடிகைக்கும் எனக்கும் பெயரை தவிர வேறு எந்தவித பிராப்தியும் இல்லை. இருந்தும் அந்த பேட்டி சுவாரஸ்யமாகவே இருந்தது. சில படங்களில் சில வருஷங்களில் புகழின் உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்ட அந்த நடிகையின் சின்சியரிட்டியும் முணுக்கென்றால் உணர்ச்சி வசப்படும் தன்மையும் நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது பேச்சின் விந்யாசங்களுக்கு ஏற்ப மாறும் முகபாவத்தின் சலனமும் கணவர் திரு ஜெயக்கரின் சில ஆதாரமான பிரச்சனைகளுக்கு அந்த பேட்டியின் பத்திரிகை வடிவத்தில் வராது. டைரக்டர் திரு பாலச்சந்தருக்கு ஒரு திரைக்கதை எழுதி கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பாலச்சந்தர் இத்தனை படங்கள் எடுத்தும் தமிழ் சினிமா ரசிகரின் குணவிசேஷங்கள் இன்னும் பிடிபடவில்லை என்கிறார். தற்போது பிரபலமாயிருக்கும் நடிகர் நடிகையரின் பெரும்பாலோர் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். ஆர் தே கிரேட்ஃபுல் என்று கேட்டேன். முதல் தீபாவளிக்கு சேவிச்சுட்டு போவாங்க, அடுத்த தீபாவளிக்கு டெலிஃபோனில் இருக்கிறார் கேட்பாங்க, 3ஆவது தீபாவளிக்கு மறந்து போயிடுவாங்க என்றார். பிப்ரவரி 15, 1978 கணையாழியின் பழைய இதழ்களை புரட்டி கொண்டிருந்தேன். ஒரு தடவை ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி குறிப்பிட்டு அப்புறம் அதை பற்றி சொல்கிறேன் என்று எழுதியிருக்கிறேன். இப்போது சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டுகிறேன். நம்மை சூழ்ந்திருக்கும் காற்று வெளியை சூரிய ஒளி மட்டுமல்லாமல் அதற்கு அப்பால் இருந்து வரும் காஸ்மிக் கதிர்களும் தினசரி தாக்குகின்றன. காஸ்மிக் கதிர்களை தாக்குதலினால் நம் காற்றில் இருக்கும் சில நைட்ரஜன் அணுக்கள் அதிகப்படி நியூட்ரான்களை சேர்த்து கொள்வதனால் கார்பன் அணுக்களாக வேஷம் மாறுகின்றன. இவற்றை கார்பன் 14 ஐசோடோப்புகள் என்று சொல்கிறார்கள். இந்த பாசாங்கு அணுக்கள் இரசாயன சேர்க்கைகளில் கார்பன் அணுக்களைப் போலவே செயல்படுகின்றன. இவைகளும் பிராணவாயுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி உயிரினங்கள், மரம், செடி, கொடிகளின் தினசரி காலத்திலும் அவைகளின் ஆதார அமைப்பிலும் பங்கு பெறுகின்றன. இந்த நியதி பூமியின் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. கார்பன் 14க்கு ஒரே ஒரு விசேஷ குணம் உண்டு. அது கொஞ்சம் அலட்டிக்கொள்ளும். அதனிடம் கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி உண்டு. மிக குறைவான இந்த கதிரியக்கத்தின் அளவை அறுதியிட கேகர் கவுண்டர் போன்ற விசேஷ சாதனங்கள் இருக்கின்றன. அந்த கதிரியக்க வெளிப்பரப்பில் ஒரு தப்ப முடியாத இயற்கை நியதி இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இருக்கும் ரேடியோ கார்பனின்
கதிரியக்க அளவு பாதியாவதற்கு சரியாக 5568 வருஷங்கள் ஆகும். அதிலிருந்து பாதியாவதற்கு இன்னும் ஒரு 5568 வருஷங்கள் ஆகும். இதை பாதி வாழ்க்கை, ஹாஃப் லைஃப் என்பார்கள். உயிரினங்களும் தாவரங்களும் இறந்த பின் உடனே தம்முன் கார்பன் சேர்ந்து கொள்வதை நிறுத்தி கொண்டு விடுகின்றன. 17,000 வருஷத்துக்கு முன் வெட்டப்பட்ட ஒரு மரத்துண்டு இருக்கிறது என்றால் அதிலிருந்து இன்று வெளிப்படும் ரேடியோ கார்பன் கதிரியக்கத்தின் அளவு இன்றைய நவீன மரத்துண்டின் கதிரியக்கத்தின் அளவில் சுமார் 8 ஒரு பங்கு தான் இருக்கும். இந்த முறைப்படி தொல்பொருள்களின் மெல்லிய கதிரியக்க அளவை அளந்து அவைகளின் சரியான காலத்தை நிர்ணயிக்கிறார்கள். லிபி என்கிற விஞ்ஞானி இந்த ரேடியோ கார்பன் முறையை உன்னதமாக்கியிருக்கிறார். மேலும் 3 ring calibration என்ற இந்த முறையில் ஏற்படும் பிழைகளை திருத்தியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தொன்மையான பொருள்களின் காலத்தை ஏறத்தாழ 50 வருஷங்களுக்கு மேல் பிழை அதிகமாகாமல் அறுதி இட்டிருக்கிறார்கள். பொதுவாகவே நம் தமிழ் ஆராய்ச்சியாளர்களிடம் விஞ்ஞான முறைப்படி காலத்தை அறுதியிடுவதில் தயக்கம் இருந்திருக்கிறது. வையாபுரி பிள்ளை தமிழ் இலக்கியங்களின் காலத்தை சற்று நவீனமாக்கிவிட்டு மிகவும் திட்டப்பட்டார். மொஹஞ்சதாரோ நாகரிகத்தின் சித்திரை எழுத்துக்களை கம்ப்யூட்டரில் கொடுத்து அலசி சில ஸ்வீடிஷ் விஞ்ஞானிகள் அவை திராவிட மொழியாக இருக்கலாம் என்று சொன்னது இங்கு பிரபலமாகவில்லை. அதுபோல லெமூரியாவை பற்றி நிறைய தமிழர்கள் சரடு விட்டு கொண்டிருக்கிறார்கள். சமுத்திர இயல் ஆராய்ச்சியாளர்கள் லெமூரியாவை பற்றி கண்டுபிடித்திருக்கும் விஷயங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? சமயம் வரும்போது அதையும் சொல்கிறேன். மார்ச் 1, 1978 சென்ற இதழின் சூட்டிலேயே லெமூரியாவை பற்றியும் சொல்லிவிடுகிறேன். திராவிட நாகரிகம் எங்கிருந்து புறப்பட்டது என்பது பற்றி இன்னும் சர்ச்சை இருக்கிறது. நம் பழைய நூல் குறிப்புகளிலும் மிக சில சரித்திர குறிப்புகளிலும் தமிழர்களின் நாவலம் தீவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். பூமத்திய ரேகைக்கு அருகில் இருந்த தீவு நாவலம் என்றும் லெமூரியா என்கிற அழுந்திப்போன கண்டம் இந்த நாவலத்தின் பகுதி என்றும் நினைக்கிறார்கள். லெமூரியா என்பதே கொன்வானா லேண்ட் என்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பின் வடக்கு பகுதி என்றும் சொல்கிறார்கள். நாவலம், லெமூரியா, கொன்வானா லேண்ட் யாவையும் ஹிந்து மத சுமந்திரத்தில் அமிழ்ந்துவிட்டன என்று நம்புகிறார்கள். நிலையியல், சமுத்திரையியல், விலங்கியல் ஆதாரங்களின்படி கொன்வானா லேண்ட் என்கிற பெரிய நிலப்பகுதி தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஏன் ஆஸ்திரேலியா எல்லாவற்றையும் இணைத்திருக்க வேண்டும் என்பதற்கு மிக பல சான்றுகள் உள்ளனவா. ஒரே வகை மண்புழுக்கள் ஆச்சரியகரமாக இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா 3 இடங்களிலும் காண கிடைக்கின்றன. மண்புழுக்கள் கடல் கடந்திருக்க சந்தர்ப்பம் இல்லையே. மார்சூப்பியல் என்று சொல்லப்படும் கங்காரு வகை மிருகங்கள் பல தென் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பொதுவாக தென்படுகின்றன. எனவே தென் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை ஒரு தொடர்ந்த நிலப்பகுதியாக பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பு இருந்த கொன்வானா லேண்ட் பின்பு கடலால் பிரிக்கப்பட்டு சிதறியிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் பரவலாக நம்புகிறார்கள். ஆங்கில விலங்கியல் ஆராய்ச்சியாளர் பிலிப்ஸ் கால்டர் என்பவர் இந்தியா, இலங்கை, மடகாஸ்கர், லெசிலிஸ் சேச்சலஸ் போன்ற சில தீவுகள் இவைகளில் எல்லாம் பறவை விலங்குகள் இனங்களின் வகை ஒற்றுமையை ஆராய்ந்து ஆப்பிரிக்காவையும் இந்திய துணைக்கண்டத்தையும் இணைத்த ஒரு நிலப்பகுதி கொன்வானா லேண்ட் சிதறிப்போய் பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறமும் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இதைத்தான் லெமூரியா என்கிறார்கள். லெமூரியா பகுதியில் தான் ஆதிமனிதன் குரங்கில் இருந்து புறப்பட்டான் என்று நம்பும் சான்றுகள் இருக்கின்றன. பழைய தமிழகம், நாவலம், தென்மதுரை, தலைச்சங்க நூல்கள் தோன்றிய இடம் இவையெல்லாம் லெமூரியா என்று நம்ப இடம் இருக்கிறது. இருந்தும் திராவிட நாகரிகத்தின் ஆரம்ப ஸ்தலம் பற்றி பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அவை இவை: 1. சிந்துவெளி நாகரிகத்தில் திராவிட மொழிகளின் சாயல். எங்கெங்கோ திராவிட வகை மொழிகள் தென்படுவது. வட இந்தியாவில் வழங்கும் புருஹி மொழி திராவிட மொழியாம். மத்திய கிழக்கு மெசபொட்டேமிய, யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகளுக்கு இடையில் சுமேரிய நாகரிகத்துக்கு முற்பட்ட உபாயத் என்கிற மொழியில் பல தமிழ் வார்த்தைகள் தென்படுகின்றன. அந்த மொழியில் பட்டணங்களுக்கு பெயர்கள் ஊர் என்று விகுதியில் முடிகின்றன. ஊர் என்றே ஒரு பட்டணம் இருக்கிறது. வேலைக்காரன், காவல்காரன் என்பது போல தொழில் சம்பந்தப்பட்ட காரன் என்கிற கார் என்கிற இணைப்புகள் அம்மொழியிலும் உள்ளன. தென்மண்டலத்தின் மிக பழைய குடிமக்களான மலைவாழ் தொடர்களின் நாட்டுப்பாடல்களில் கப்பல் பற்றிய குறிப்புகள் உள்ளன. திராவிட நாகரிகம் கடல் கடந்து வந்ததா, எங்கிருந்து வந்தது என்று இந்து மகா சமுத்திரத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள் வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சீஸ்.